திரு சுப்பிரமணியன், ஒரு பொருளாதார நிபுணராக உங்களை நான் வரவேற்கிறேன். ஆட்சியினுடைய அந்திம காலம், அதில் அரபியில் ஒரு சொல்லுவாங்க சக்கராத்துடைய டைம், உலகை விட்டு பிரியக்கூடிய இறுதி நாட்கள் மாதிரி. ஜனநாயகம் அவர்களுக்கு திருப்பி ஆட்சியை கொடுக்கலாம் அல்லது மறுத்து விடலாம். அந்த கேள்விக்கு நாம் சொல்லவில்லை. நான் இப்போது கேட்பது, ஒரு பொருளாதார நிபுணராக எம்மோடு பல அமர்வுகளை நீங்கள் கதைத்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி தற்போது கொடுக்கிற இந்த 3000 ரூபாய், இதற்கான செலவினங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, இதெல்லாம் தொகுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்தை வைங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் யாரோ எழுதி கொடுத்ததை வைத்து படித்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. யார் பின்னாடியிலிருந்து இயக்குறாங்கன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, லேப்டாப் வந்து மடிக்கணினி வந்து செலவு கிடையாது, இது ஒரு முதலீடு அப்படின்றாரு. சார், இது எல்லாருக்குமே தெரியும். லேப்டாப் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. ஒரு 10வது 11வது படிக்கிற பசங்கள் கூட வந்து லேப்டாப் வந்து அது அக்கௌண்டன்சி படிக்கிற மாணவனுக்குலாம் தெரியும். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் முதலீடு. இவர் வந்து எங்கேயோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போறான்றாங்க. 20 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மொத்தமே 35 லட்சம் மாணவர்கள் தான் ஹையர் எஜுகேஷன்ல என்ரோல் பண்ணிருக்காங்க. டோட்டல் காலேஜஸ்ல 35 லட்சம் அப்படின்னா அதுல 1/3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் தான் வச்சுக்கோங்க. 10 லட்சம் வச்சுக்கோங்களேன். ஸோ வெறும் 10 லட்சம் மாணவர்களுக்கு இவர் வந்து 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 20,000 ரூபாய் ஒரு லேப்டாப்புக்கு வருது. இவங்க கொடுத்த கான்ஃபிகரேஷன்ல வந்து நீங்க வந்து இவங்க சொல்ற அதே ஏஐ கூகுள் சாட் ஜிபிடிலாம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 38,000 ரூபாய், 35,000 40,000 ரூபாய்க்குள்ள அந்த லேப்டாப் கான்ஃபிகரேஷன் விலைன்னு வருது. அப்ப நீங்க வந்து அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்கல்ல, 3-4 நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ அவங்களோட வயிற்றுல அடிச்சு ஒரு 15,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அப்ப அதனோட தரம் எப்படி இருக்கும்? இன்னொன்னு, முன்னாடி அந்த பாஜக சேர்ந்த நிர்வாகி சொன்ன மாதிரி ஆண்டுகள் முடிய போகுது இப்போ. சோ இன்னொரு 3 மாசம் தான், அவங்களுக்கு 4 மாசம் தான் படிப்பு இருக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டது. லேப்டாப் இல்லாம யாருமே வேலை செய்ய முடியாது, கம்ப்யூட்டர் இல்லாம வேலை செய்ய முடியாது. ஸோ லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்கிற போறவங்களுக்கு வந்து திருப்பி நீங்க லேப்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல வந்து ஒரு பயனை நோக்கிய திட்டமா, இல்ல இந்த 10 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல வந்து வறுமை கோட்டிற்கு கீழே சில பேர் இருப்பாங்க. வறுமை கோட்டில் மேல இருக்கிறவங்களுக்கு எதற்காக இந்த லேப்டாப்? எல்லாம் நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து அதான் பயனாளிகளை வந்து உற்று நோக்காமல் ஐடென்டிஃபை பண்ணாம செலவு பண்ணுகின்ற விரயமான பணத்தினாலதான் தமிழகம் வந்து கடனுக்கு மேல கடன் தள்ளாடிட்டு இருக்கு. இப்ப நீங்க அது கூட சொன்னீங்க, ஓய்வூதிய திட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஓய்வூதிய திட்டம் இல்ல, அது சிறுசேமிப்பு திட்டம். சிறுசேமிப்பு திட்டம்னா என்னன்னா, இப்ப ஏன்ட்ட நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து 10% வந்து மாசம் வந்து நான் பேங்க்ல போட்டேன். அத மாதிரி அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னா, என் கையில இருந்து ஒரு 10% வந்து பணத்தை வாங்க போறாங்க. அதை எனக்கு பதிலாக வந்து அவங்க வங்கியில வைக்க போறாங்களா, எங்க வைக்க போறான்னு தெரியல, 10% பிடிச்ச பண்ணிடுறாங்க. அது நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்பஸ் தொகை இருக்கு பாத்தீங்க இல்லையா, அந்த கார்பஸ் தொகையிலிருந்து வருகின்ற வட்டியின் மூலமாக எனக்கு பென்ஷன் கொடுக்க போறாங்க. நீங்க வட்டி எவ்வளவு ஈட்ட போறீங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஒரு சாதாரணமா நீங்க இதுவும் வந்து நீங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லேப்டாப்ல சாட் ஜிபிடில போயிட்டு இந்த கணக்கை போடுங்க. 25 வயசுல ஒருத்தர் சேர போறாரு அரசாங்க வேலையில, 35 வருடங்கள் வந்து பணியாற்ற போறார், 60 வயதுல ஓய்வு பெற போறார் அப்படின்னு சொன்னா அவர் கையில கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய் பணம் இருக்கும். இந்த 10% பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா அந்த 1.25 கோடிய ஒரு 8% முதலீட்டுல நீங்க போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 90,000 ரூபாய் பணம் வரும். 90,000 ரூபாய் பணத்தை வர வச்சு கொண்டு நீங்க எனக்கு 50,000 ரூபாய் தான் பென்ஷன் கொடுக்க போறீங்க. அதாவது என்ன சொல்றீங்க, நீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிப்பீங்க, அதை வந்து முதலீடு பண்ணுவீங்க, அதுல இருந்து வருகின்ற வட்டியை வந்து நீங்களே வைத்துக் கொள்வீர்கள். கார்பஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுல பாதி தான் பென்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, நான் சொல்ற தரவுகள் தப்பு அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு பொது விவாதத்துக்கு வருவோம். யார் இந்த ஓய்வூதிய திட்டமா சிறுசேமிப்பு திட்டமான்ற ஒரு விவாதத்துக்கு வந்துட்டு நீங்க டேட்டாவை கொடுங்க, நம்ம டேட்டாவை பார்ப்போம், யார் சொல்வது சரி என்று தெரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி அரசாங்கம் வேற ஒரு 18% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்களா?
சரி, நான் கான்ட்ரிபியூட் பண்ண 10% எனக்கு வந்து வட்டி வரமாட்டேங்குது, பாதி தான் வருதுன்னா 18% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்னு சொல்றீங்க இல்லையா? அது எங்கேருந்து வரப்போறது? முதல்ல இந்த ஜியோ என்னைக்கு இஷ்யூ பண்ண போறாங்க? இந்த சிறு சேமிப்பு திட்டம் என்னிலிருந்து அமலுக்கு வரப்போகிறது? இதற்குண்டான பதிலே இல்ல. சோ இந்த பதிலே இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதங்கள்ல தேர்தல் வர்றதுனால இது வந்து அறக்க பறக்க வந்து எல்லா திட்டங்களையும் வந்து அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிட்டு இருக்காங்க. முன்னர் பாக்கி அவர்களும் அந்த பாஜக நிர்வாகி இந்த மேடம் பேசினாங்க, எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்ட்டு. எனக்கு அதுல ஒரு சற்று முரண் இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா 2023 செப்டம்பர் 12 அன்னைக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை செப்டம்பர் 15 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அது ஒத்த வாக்குறுதி தாங்க பெண்டிங்கா இருக்கு, இதை பண்ணிட்டா வந்து 100% நிறைவேற்றினா மாதிரி அப்படின்னு பிரஸ் மீட்ல சொன்னாரு. அதே முதலமைச்சர் ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி கொளத்தூர் தொகுதியில பரப்புரைக்கு போகும்போது 389 வாக்குறுதிகள் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 78% நிறைவேற்றிருக்கோம். எப்படி 2023 100% இப்ப 78% ஆயிடுத்து. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அதாவது நீங்க கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல எதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறீங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து வாக்குறுதிகள் போட்டாங்க. அவங்க அதுல போடும்போது மொத்தம் 69 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறீங்க. அவங்க கொடுத்திருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. 69 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றி இருக்கீங்க. 12.94% மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறீங்க. மீதி ஒரு 69 வாக்குறுதிகள் வந்து பாதி ப்ராக்ரஸ்ல இருக்கு. கண்டிப்பாக மற்ற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. டேட்டா வந்து 65 பக்கம் இது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையை வேணா வந்து இந்த காணொலி முடிஞ்சா உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, மக்கள் பொது வழியில நம்ம வைத்து விவாதம் வைத்துக் கொள்ளலாம். பேசுவோம். சுப்பிரமணியன் சார் இணைப்பில் இருங்க. திரு சுப்பிரமணியன், உங்களுடைய நிறைவு கருத்தை எங்களுக்கு வைங்க. தோழர் சுப்பிரமணியன். அது தமிழ்நாடு முதலமைச்சர் ரீசெண்டா அந்த பேசின மீட்டிங்ல சொன்ன போது போதைப் பொருளை நாங்க வந்து கட்டுப்படுத்தி வருகிறோம், குறைந்து கொண்டு வருகிறதுன்னாரு. டாஸ்மாக்ல விற்கிற மதுபானம் என்பது போதைப் பொருளா இல்ல அது ஆரோக்கிய பானமான்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். வருடம் டாஸ்மாக்ல விற்கின்ற அந்த மதுபானத்தின் டோட்டல் சேல்ஸ் வந்து 35,000 கோடி இருந்தது, 45,000 கோடி இருந்தது. போன வருடம் 55,000 கோடி ஆயிடுச்சு. இப்போ 66,000 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்மாக்ல விற்கின்ற மதுபானங்கள் வந்து உயர்ந்து கொண்டே வரும்போது எதன் அடிப்படையில் அவர் வந்து போதைப் பொருள்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழின்னு சொல்லுவாங்க. இப்ப அமைச்சர்கள் எவ்வழியோ அதிகாரிகள் எவ்வழி. இப்போ நீங்க ஆனந்த பிரியா மேடம் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த டிஆர்பி ராஜா எப்படி ஒரு அகங்காரத்தோட பேசினா சொன்னீங்க பாத்தீங்களா, அவர் அமைச்சர் அப்படி இருக்காருன்னா அதிகாரிகள். இப்போ இந்த ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள் வந்து மாநில திட்டக்குழு துணைத் தலைவர், அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த கடனை பத்தி கேட்கும் போது இது உங்க வீட்டு கடனா, உங்கள்கிட்ட வந்து நான் பணத்தை அடைக்க போறேனா, உங்க அப்பா அடைக்க போறாரா, அம்மா அடைக்க போறாரான்னு கேட்கிறாரு. இவ்வளோ அந்த அதிகாரி வந்து எவ்வளவு ஒரு ஆணவமாக பேசுகிறார். ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, மக்களின் பிரதிநிதியாக கேட்கிறாங்க. அப்போ ஏன் வந்து 2021 வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தின் தலையில் 2,63,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்ன பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் போய் கேட்க வேண்டியதானே, இது அரசாங்கத்தோட கடன் தானுங்க, ஏங்க ஒரு குடும்பத்துக்கு மேல நீங்க வந்து கால்குலேட் பண்ணி அதுல அறிக்கையில கொடுத்தீங்கன்னு கேட்க வேண்டியதானே. அப்போ 2,63,000 ரூபாய் இந்த அரசாங்கம் வந்து ஒரு குடும்ப தலைக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரும்போது ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஆட்சிக்கு வர தெரிந்த உங்களுக்கு நீங்க 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 வரைக்கும் வாங்கிய கடன் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா 4.85 லட்சம் கோடிகள். இப்போ 9.75 லட்சம் கோடிகளுக்கு மேல போயிடுத்து. பாதிக்கு பாதி கடன் ஜாஸ்தி வாங்கியாச்சு. அப்போ இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா நீங்க இந்த கடனை வந்து எதற்காக வாங்கினீர்கள் என்று பொறுப்பேற்க தயங்குகிறீர்கள். அது பொது வழியில மக்களை தானே கேட்கறாங்க, எதற்காக நீங்க கடன் வாங்கினீங்க, கட்டமைப்புக்காக வாங்கினீங்களா, பில்டிங் போடுறதுக்காக வாங்கினீங்களா, பிரிட்ஜ் கட்டுறதுக்காக வாங்கினீங்களா, வாட்டர் டேம் போடுறதுக்காக வாங்கினீங்களா, எதற்காக வாங்கினீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க வந்து அரசாங்கத்தில் வந்து செலவுகள் விரயமாகி கொண்டிருக்கிறது. வருடம் 60,000 70,000 80,000 வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வட்டியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, கடனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் கேட்டா வந்து நீங்களா பணம் அடைக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. இதுதான் வந்து அதிகாரத்தின் உச்சபட்சம். நிச்சயமாக இந்த அதிகாரம் வந்து இந்த ஆணவத்தை சார்ந்த அதிகாரம் வந்து கண்டிப்பாக 26க்கு அப்புறம் அகற்றப்படும். நன்றி திரு சுப்பிரமணியன்.